வெள்ளம் ஏறியது. அப்போது சாதி கேட்டதா அந்த கரம், மதம் பார்த்ததா அந்த சொற்று பொதி. இல்லை இல்லை, உயிர் காப்போம் என்ற ஒரே மந்திரம் தான் ஒழித்தது. அதுதான் மனித நேயம். தோற்றமை பார்த்து சிரிப்பது எளிதில் தோழா, தோல் கொடுத்து தூக்கி விடுவதுடா அரிது. மா குறைந்தால் மழையா என்பது எளிது. பரவாயில்லடா, எடிசனும் தோற்றுதான் வென்றான் என்று சொல்வதுதான் மனித நேயம். இங்கதான் நம்ம மண்ணின் மகன் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகள் ஞாபகம் வருகின்றன. அவர் சொன்னார், மனித நேயம் இல்லாத கல்வி ரெக்கை இல்லாத பறவைக்கு சமம். தோழர்களே, BA, MBBS, PhD படிச்சு என்ன பையன்? பக்கத்துல விழுந்தவனை தூக்கி விட தெரியலன்னா அந்த படிப்பு வெறும் சான்றிதழ் கூடு மட்டும்தான். பேருந்தில் ஏறுகிறோம், சீட் காலியே இல்லை. பக்கத்துல கர்ப்பிணி பெண்ணோம் கைத்தடி ஊற்றின தாத்தாவோ நிற்கிறார்கள். எழுந்து விட்டு கொடுக்கும் அந்த இரு நொடி, அதுதான் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள இடைவெளி. வள்ளுவர் சொன்னார், கேளுங்கள், அன்பு இல்லாத உடம்பு எலும்பும் தோலும் பொதிந்த வெறும் கூடு. அன்பு இல்லா வாழ்க்கை வாழ்ந்தும் பயனில்லை. அன்பு எனும் மனித நேயம் இல்லா மனிதன் மனிதனே இல்லை. இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஸ்கிரீனை தேய்க்கிறோம், லைக் போடுகிறோம். ஆனால் எதிரில் கண்ணை வடிக்கும் தாயின் கண்ணீரை துடைக்க மறைக்கிறோம். பெரிய மனிதனாக வாழ வேண்டும் என்ற கனவு வேண்டாம். நல்ல மனிதனாக வாழ்ந்து பாருங்கள். நீ நல்லவனாக இருந்தால் உன்னை பார்த்து இன்னொருவன் நல்லவனாவான். அந்த சங்கிலிதான் இந்த உலகை காக்கும் சங்கு. தமிழ் இலக்கியங்கள் மனித நேயத்தை பெருமை போற்றுகின்றன. யாரும் ஊரே யாவரும் கேள் என்று உலக மக்கள் அனைவரும் நம் உறவினரே என்ற கண்ணியை பூக்குன்ற நாரும் வாடிய பயிரை கண்டவர்களெல்லாம் வாடினேன் என்று கூறி மனிதர்கள் அனைவரும், மனிதர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களிடத்தும்
எங்களுடைய